ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் தாங்க பார்க்க போகிறோம். மீல் மேக்கரை வச்சு ஒரு பக்கோடா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பேனில் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதி வரும்போது கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. சால்ட் போட்டுட்டு இப்போ தண்ணி நல்லா கொதிக்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு மீல் மேக்கரை அதில் சேர்த்துக்கோங்க. எல்லா மீல் மேக்கரையும் அதில் சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கணுங்க. 10 மினிட்ஸ் கழித்து இப்போ ஓப்பன் பண்ணலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஐஸ் தண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அதில் இந்த வேக வச்ச மீல் மேக்கரை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எல்லாம் அதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஆறுனதும் இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்க போகிறோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா பிழிஞ்சு எல்லாமே ஒரு தனி தட்டில் சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பிழிஞ்சு எல்லாமே தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முதல்ல இது கூட அரிசி மாவு சேர்க்க போகிறோங்க. அரிசி மாவு 1 கப் சேர்த்திங்கன்னா கடலை மாவும் 1 கப் சேர்க்கணும். நான் இந்த மீல் மேக்கருக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துருக்கேங்க அரிசி மாவு. இப்போ கடலை மாவு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறமா உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மிளகாய் தூள் சேர்க்கணுங்க. நான் பசங்களாம் சாப்பிட்றாங்கன்னு கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே சீரகத்தூளும் கரம் மசாலாவும் சேர்க்கணும். கரம் மசாலா 1 ஸ்பூன்னா சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்க்கணுங்க. கொஞ்சமாக லெமன் ஜூஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு நல்லா கலந்துக்கணுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு ஏற்கனவே அதில் கொஞ்சமாக போட்டிருக்கோம். இப்போ எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாங்க. இப்போ தண்ணி விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. அப்புறமா தான் தண்ணி சேர்க்கணும். ஃபுல்லாக எல்லாம் மிக்ஸ் ஆனதும் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி விட்டுட்டு கலந்துக்கணும். ரொம்ப தண்ணி விட்டோம்னா அந்த பேட்டர் மீல் மேக்கரில் ஒட்டாது. ஸோ கொஞ்சம் தண்ணி சேர்க்கும் போது மட்டும் கவனமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுடுங்க. இது ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊறணுங்க. நல்லா ஊறியானோன்னு எண்ணெயில் போட்டு நம்ம பொரிக்க போகிறோம். இப்போ நம்ம ஒன்றா எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒன்றா போட்டு பொரித்து எடுக்க போகிறோம். சூப்பரான மீல் மேக்கர் பக்கோடா ரெடி ஆகிடும். இது கொஞ்சமாக 2 சைடும் வேகிற மாதிரி ஒரு வாட்டி திருப்பி போட்டுக்கணும். திருப்பி போட்டுட்டு நல்லா 2 சைடும் ஃப்ரை ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அவ்வளோதாங்க, சூப்பரான மீல் மேக்கர் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.